We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. பழனி நிலமோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு ஒரு நாள் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரணை நடத்த தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேந்திரன். வணக்கம். விரிவான விவரங்கள் வழங்கலாம். பழனி நிலமோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு ஒரு நாள் சிபிசிஐடி காவலில் விசாரிக்க திண்டுக்கல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. சிபிசிஐடி சார்பில் 7 நாட்கள் காவல் கோரப்பட்ட நிலையில் ஒரு நாள் மட்டுமே அனுமதி தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேந்திரன், நீங்க விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலுக்கு வழங்கப்பட்ட கண்டாயுதபாணி சுவாமி கோவில் மடத்துக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான 1 ஏக்கர் 20 சென்ட் நிலமானது போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்டது. பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் ஒருவராக ஜஸ்டின் மணிகண்டன் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். மேலும் நிலத்தை விற்ற முருகதாஸ், வாங்கியதாக சேதுபதி வெள்ளத்துறை, இடைத்தரகராக செயல்பட்ட ஜெயபிரகாஷ் மற்றும் வழக்கறிஞர் அன்வர்தீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதில் அன்வர்தீன் மதுரை மத்திய சிறையில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜஸ்டின் மணிகண்டனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறியதையடுத்து முதலில் திண்டுக்கல் மருத்துவமனையிலும் பிறகு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் இடைத்தரகராக செய்யப்பட்ட ஜெயபிரகாஷும் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவரை 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கிடையே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் ஜெயபிரகாஷை சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும், அதற்கு 7 நாட்கள் அனுமதிக்க வேண்டும் என திண்டுக்கல் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர். மருத்துவமனையிலிருந்து ஜஸ்டின் மணிகண்டனும் மதுரை மத்திய சிறையிலிருந்து ஜெயபிரகாஷும் திண்டுக்கல் நீதித்துறை நடுவர் மன்றம் எண் 1 நீதிபதி பாக்கியராஜ் முன்பாக இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். சிபிசிஐடி போலீசார் இவர்கள் தொடர்பாக பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது, இவர்களும் விசாரணை நடத்தினால்தான் வழக்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். ஆனால் 7 நாட்கள் சிபிசிஐடி காவலில் விசாரிக்க அனுமதி வழங்க முடியாது என கூறிய நீதிபதி ஒரு நாள் மட்டும் விசாரணை நடத்த அனுமதி வழங்கியிருக்கிறார். இதையடுத்து அவர்கள் இருவரும் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். விசாரணை முடிந்து இன்று மாலை 5 மணிக்கு அவர்களை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அவர்கள் தற்போது விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்தோ அல்லது வேறு இடத்தில் வைத்தோ அவர்கள் விசாரணை நடத்தப்பட்டு இன்று மாலை 5 மணிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.